Hi friends, welcome to Mathi Foodtube. இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முஸ்லிம் கல்யாணங்கள்ல பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரொம்ப அதிகமான அளவில் பண்ணக்கூடிய பிரியாணி. அதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. வாங்க இன்னைக்கு அதே மாதிரி பிரியாணியை கொஞ்சமாக வீட்டுக்கு ஏத்தாப்புல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல மல்லியில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே அரை கைப்பிடி புதினா இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பெரிய பல் பூண்டு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கூடவே 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், அரை லெமன். பாஸ்மதி அரிசி 3 கப்பு அதை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு ஹெவி பாட்டம் குக்கர் எடுத்துக்கோங்க. அதை சூடு பண்ணிவிட்டு அதில் அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு அதை பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கண்டிப்பாக நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணியோட கலர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம மட்டன் அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிடணும். மட்டனும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், நம்ம புதினா மல்லி இலை எடுத்துருந்தோம்ல அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மட்டனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கணும். இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே 1 டீஸ்பூன் வறுத்த ஜீரகப்பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச தயிர் அதில் சேர்த்துடலாம். தயிரை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம இப்போது வேக வைக்கணும். இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதில் ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துடலாம். அரிசி 3/4 பாகம் வெந்து வரணும். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நீங்கள் குடித்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு உப்பாக இருக்கணும். இப்போ இது வெந்தப்புறமா இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மட்டனை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் இருந்து கொஞ்சமாக அதிலேருந்து கிரேவி வந்திருக்குல்ல அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு மேலே நம்ம வடித்து வச்ச சாதத்தை அதில் சேர்த்துடலாம். மேலே அப்படியே பரப்பி விட்டுருங்க. எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் நான் கேவரா வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மேல்டாக்கில் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை குக்கரை மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. நடுவில் எதுக்குமே திறக்காதீங்க.
இப்போ 20 நிமிஷம் ஆச்சுது. சிம்லேயே தான் வெந்திருக்குது. இப்போ நம்ம லேசாக இந்த மாதிரி கரண்டி போட்டு எடுத்து விடணும். ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க. மட்டன் எல்லாம் கீழே தான் இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். கீழே இருக்க மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இதே மாதிரி இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. அதையும் டைம் இருந்தால் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.